ஆத்தூர் அப்படின்னு ஒரு ஊர்ல இளங்கோன்னு ஒருத்தன் இருந்தான். பாக்கறதுக்கு ரொம்ப நல்லவன் மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கற அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. ஒருத்தர நேர்ல பார்த்தா அவங்கள புகழ்ந்து தள்ளுவான். ஆனா அவங்க அங்கிருந்து நகர்ந்த அடுத்த நிமிஷமே அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட தப்பு தப்பா பேசுவான். அந்த ஊர்ல ரவின்னு ஒரு நேர்மையான மண்பாண்ட தொழிலாளி இருந்தாரு. ஒருநாள் ரவி கடைத்தெருவுல போயிட்டு இருக்கும்போது இளங்கோ ஓடிப்போய் அவரை வழிமறிச்சான். அண்ணா, உங்க கைவண்ணம் மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் வராதண்ணா. நீங்க செய்ற பானை ஒவ்வொன்னும் அவ்வளோ அழகு அப்படின்னு சொன்னான். ரவியும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிட்டாரு. ரவி போன அடுத்த வினாடியே அங்க இருந்த மத்தவங்க கிட்ட இளங்கோ அப்படியே மாத்தி பேசுனான். பார்த்தீங்களா இந்த ரவியை? அவனுக்கு அவ்வளவு திமிரு. அவன் செய்ற பானையெல்லாம் ஓட்டை பானை. அவன் ரொம்ப திறமைக்காரன்னு சொல்லிக்கிட்டு அலையறான் அப்படின்னு கேலி பண்ணிச் சிரிச்சான். இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்த ஒரு பாட்டி நேரா ரவி கிட்ட போய் இளங்கோ பேசுன எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ரவி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவர் கோபப்படாம இளங்கோவுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சாரு. அடுத்த வாரம் ஊர்ல நடந்த திருவிழாவில ரவி எல்லாருக்கும் முன்னாடி இளங்கோவை கூப்பிட்டு ஒரு அழகான சிரிச்சுக்கிட்டே இருந்த மண் பொம்மையை பரிசா கொடுத்தாரு. இளங்கோவும் அந்த பொம்மையை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் டேபிள் மேல வச்சப்போ தான் இளங்கோ அந்த பொம்மையோட பின்னாடி பக்கம் ரொம்ப கோரமா பயமுறுத்தற மாதிரி ஒரு முகம் இருந்தத கவனிச்சான். அதுக்கு கீழே ஒரு சீட்டுல இளங்கோ, இந்த பொம்மையை நல்லா பாரு. இதுக்கு முன்னாடி சிரிச்ச முகமும் பின்னாடி கோரமான முகமும் இருக்கு. நீயும் இப்படித்தான் மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற. ஒருத்தர் நேர்ல இருக்கும்போது சிரிச்சு பேசிட்டு அவங்க போனதும் பின்னாடி பழிச்சு பேசுற. அப்படி பேசுறவன் உண்மையாவே ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இதைச் படிச்சதும் இளங்கோவுக்கு சுளீர்னு உரைச்சது. நம்ம இவ்வளவு நாளா பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவனுக்கு புரிஞ்சுது. அந்நாளில் இருந்த ஒருத்தரை பத்தி அவங்க இல்லாதப்போ தப்பா பேசுறதை அவன் நிறுத்திட்டான். கதை நீதி: ஒருத்தர் நேர்ல இருக்கும்போது எப்படி பேசுறோமோ அதே மாதிரி தான் அவங்க இல்லாதபோதும் பேசணும். முதுகுக்கு பின்னாடி பேசுறது நட்புக்கும் உறவுக்கும் அழகல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.